உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ ஒளி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 227ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எரேமியா புத்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். எசேக்கியேலில் 31ஆம் அதிகாரமும் 32ஆம் அதிகாரமும் வாசிப்போம். நீதிமொழிகள் 14ஆவது அதிகாரம் வாசிச்சுட்ருக்கோம். அதில் இன்றைக்கி 17லேருந்து 20 வசனங்கள் 4 வசனங்களை வாசிப்போம். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஏற்கனவே எப்படி யாவேவினுடைய மனைவியாக இருந்த இஸ்ரேலும் யூதாவும் யாவே இறைவனை மனமுறிவை அந்த ஒரு டிவோர்ஸ் செஞ்சுட்டு அவங்க வேற அவங்களுடைய இச்சைக்கு ஏற்ற காதலர்கள் பின்னாடி அவங்க போய் விபச்சாரம் செஞ்சதை கண்டனம் செஞ்சிட்டு இருக்கிறத நம்ம வாசிச்சிட்ருக்கோம். ஸோ இதை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம இதை நமக்கு ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை சுட்டி காட்டக்கூடிய வகையில் நம்ம இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்லேயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி அவர் தொடர்ந்து எப்படி யூதா அழிய போகுது அப்படின்றதுனுடைய ஒரு துல்லியமான விளக்கத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யூதாவை எப்படி பாபிலோனியர்கள் கைப்பற்ற போகிறாங்க அப்படின்றத எரேமியா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் தெளிவாக இங்கே வெளிப்படுத்துகிறத நம்ம பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, எசேக்கியேல் 31ஆம் அதிகாரத்தில் நம்ம நேற்று என்ன வாசித்தோம்? எகிப்தினுடைய பார்வோன் மன்னன் நைலினுடைய ஒரு முதலையை போல இருக்கிறார் சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி ஆண்டவருடைய தோட்டம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் எல்லாத்தை விட அழகானதும் சிறந்ததுமான உயரமான ஒரு கேதுரு மரத்தை போல இந்த பார்வோன் இருக்கிறான். அவனுடைய இந்த ஒரு உயரத்தினாலேயும் அழகுனாலேயும் அவன் உள்ளத்தில் செருக்கு விட்டுருக்கான். திரும்பவும் பாருங்கள், அந்த ப்ரைட் ஆஃப் ஹார்ட், அந்த உள்ளத்தில் அவன் செருக்குற்று கர்வம் வந்ததுனால ஆண்டவர் அவனை குழியை வெட்டி அதுக்குள்ளே படுகுழிக்கு அவனை தள்ளி மூடுறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திரும்பவும் இது மாதா அதனால தான் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்பவரை அவர் சிதறடித்து வருகிறார்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் திரும்பவும் அதே லாங்குவேஜ் நம்ம பார்ப்போம். உயர போகிற கீழே நீ பாதாளத்துக்கு தள்ளப்படுவா. யூ வில் பி காஸ்ட் அவே, யூ வில் பி காஸ்ட் டவுன், யூ வில் பி ப்ராட் டவுன். இந்த வார்த்தைகள் எல்லாமே சாத்தானுடைய வீழ்ச்சியை குறிக்கக்கூடியது. இன்றைக்கி நம்ம திரும்பவும் பார்ப்போம் அதே விஷயங்களை. அது முடிஞ்சதுக்கப்புறம் 32ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் பாருங்கள், ஆண்டவர் எசேக்கியேல் இறைவாக்கினரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு புலம்பலை எழுது, அவங்கள குறித்து வருத்தப்படு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தண்டிப்பது ஆண்டவருக்கு சந்தோஷம் தருவதல்ல, நம்ம மனம் திரும்பி வாழ்வடைவது தான் அவர் விரும்புகிறார். சரியான பந்துகளே, இன்றைய தினத்திற்கான விவிலிவாஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எரேமியா ஆகமம் அதிகாரம் 4. இஸ்ரவேலே, நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அருவருப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமுன்னிருந்து அலைந்து திரிய மாட்டாய். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று சொல்லி உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் ஆணையிட்டால் மக்களினத்தார் அவர் வழியாக தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் கூறுவது இதுவே:
தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், முட்களிடையே விதைக்காதீர்கள். யூதாவின் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, ஆண்டவருக்காக விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தின் நுனித்தோலை அகற்றிவிடுங்கள். இல்லையேல் உங்கள் தீச்செயல்களை முன்னிட்டு என் சீற்றம் நெருப்பென வெளிப்பட்டு பற்றி எரியும். அதனை அணைப்பார் எவரும் இலர். யூதாவில் அறிவியுங்கள், எருசலேமில் பறைசாற்றுங்கள், நாட்டில் எக்காலம் ஊதுங்கள் எனச் சொல்லுங்கள். ஒன்று கூடுங்கள், அரண் சூழ் நகர்களுக்கு சென்றிடுவோம் என உரக்க கூவுங்கள். சீயோனுக்கு நேராக கொடியை உயர்த்தி பிடியுங்கள். விரைந்து தப்பியோடுங்கள், நிற்காதீர்கள். ஏனெனில் வடக்கிலிருந்து தீமை வரச் செய்வேன், அது பேரழிவாயிருக்கும். சிங்கம் ஒன்று புதரிலிருந்து கிளம்பியுள்ளது. மக்களினங்களை அழிப்பவன் புறப்பட்டு விட்டான். உங்கள் நாட்டை பாழாக்க அவன் தன் இடத்திலிருந்து வெளியேறிவிட்டான். உங்கள் நகர்கள் பாழடைந்து குடியேற்று போகும். எனவே சாக்கு உடை உடுத்திக் கொள்ளுங்கள், அழுது புலம்புங்கள், ஒப்பாரி வையுங்கள். ஏனெனில் ஆண்டவரின் கோபக்கனல் நம்மை விட்டு நீங்கவில்லை. அக்காலத்தில் அரசனும் தலைவர்களும் நம்பிக்கை இழந்து விடுவர் என்கிறார் ஆண்டவர். குருக்கள் திடுக்கிட்டு போவர், இறைவாக்கினர் திகைத்து நிற்பர். அப்போது நான், ஆ என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் இம்மக்களையும் எருசலேமையும் முற்றிலும் ஏமாற்றிவிட்டீர். ஏனெனில் வாள் எங்கள் தொண்டை மீது இருக்கும் போதே உங்களுக்கு சமாதானம் என்கிறீர் என்றேன். அக்காலத்தில் இம்மக்களுக்கும் எருசலேமுக்கும் இவ்வாறு கூறப்படும்: பாலை நிலத்தின் மொட்டை மேடுகளிலிருந்து அனல் காற்று என் மகளாகிய மக்கள் மீது வீசும். அது தூற்றுவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்குமான காற்றன்று. அதைவிட பெரும் காற்று ஒன்று என்னிடமிருந்து வருகின்றது. இப்போது நானே அவர்கள் மேல் தண்டனை தீர்ப்பு வழங்கப் போகிறேன். இதோ மேகங்களைப் போல் எதிரி வருகிறான். அவன் தேர்கள் சூறாவளி போன்றவை. அவன் குதிரைகள் கழுகுகளை விட விரைவாகச் செல்பவை. நமக்கு ஐயோ கேடு, நாம் அழிந்தோம். எருசலேமே, நீ விடுவிக்கப்பட வேண்டுமானால் உன் இதயத்திலிருந்து தீயதை கழுவிவிடு. இன்னும் எத்துணை காலத்திற்கு தீய சிந்தனைகள் உன்னில் குடிகொண்டிருக்கும்? தானிலிருந்து எழும்பும் குரலொலி அறிக்கையிடுகிறது. எப்ராயிம் மலையிலிருந்து கேடு அறிவிக்கப்படுகிறது. தொலைநாட்டிலிருந்து உன்னை முற்றுகையிடுவோர் வருகின்றனர். யூதாவின் நகர்களுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புகின்றனர் என மக்களினங்களை எச்சரியுங்கள். இதை எருசலேமுக்கு அறிவியுங்கள். வயல்வெளியின் காவலாளி என அவர்கள் அவளை சுற்றி வளைத்து எதிர்த்து நிற்கின்றனர். ஏனெனில் அவள் எனக்கு எதிராக கலகம் செய்தாள் என்கிறார் ஆண்டவர். உன் நடத்தையும் உன் செயல்களும் இவற்றை உன்மேல் வருவித்தன. உனக்கு வந்த இக்கேடு எத்துணை கசப்பாய் உள்ளது. அது உன் இதயத்தையே நொறுக்கிவிட்டது. என் அடிவயிறு கலங்குகின்றது. நான் வேதனையால் துடிக்கின்றேன். என் இதயம் துயரத்தால் பதைபதைக்கின்றது. நான் வாளாவிருக்க முடியுமா? என் நெஞ்சே, எக்கால ஒலி என் காதில் விழுகிறதே. போர்க்குரல் கேட்கிறதே. அழிவின் மேல் அழிவு என்ற செய்தியே வருகின்றது. நாடு முழுவதும் பாழடைந்து விட்டது. நொடிப்பொழுதில் என் கூடாரங்களும் இமைப்பொழுதில் மூடு திரைகளும் அழிந்து போயின. எதுவரைக்கும் நான் போர்க்கொடியை பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? எக்காலத்தின் குரலை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும்? என் மக்கள் அறிவிலிகள். என்னை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. மதிகெட்ட மக்கள் அவர்கள். உய்த்துணரும் ஆற்றல் அவர்களுக்கில்லை. தீமை செய்வதில் அவர்கள் வல்லவர்கள்.
நன்மை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை. நான் நாட்டை பார்த்தேன், அது பாழ்நிலமாய் கிடந்தது. வானங்களை பார்த்தேன், அவற்றில் ஒளியே இல்லை. நான் மலைகளை பார்த்தேன், இதோ அவை அதிர்ந்தன, குன்றுகள் அனைத்தும் அசைந்தன. நான் பார்த்தேன், மனிதரையே காணவில்லை. வானத்து பறவைகள் அனைத்தும் பறந்து போய்விட்டன. நான் பார்த்தேன், இதோ செழிப்பான நிலம் எல்லாம் பாலை நிலமாகிவிட்டது. ஆண்டவரின் திருமுன் அவரது கோபக்கனலால் அதன் நகர்கள் அனைத்தும் தகர்க்கப்பட்டன. ஆண்டவர் கூறுவது இதுவே: நாடு முழுவதும் பாழடைந்து போகும், எனினும் அதனை முற்றிலும் பாழாக்க மாட்டேன். இதனை முன்னிட்டு நாடு புலம்பும், மேலே வானங்கள் இருளடையும். ஏனெனில் நான் சொல்லிவிட்டேன், இது பற்றி வருந்த மாட்டேன். நான் முடிவு செய்துவிட்டேன், மனம் மாற மாட்டேன். குதிரை வீரர், வில் வீரர் எழுப்பும் ஒலி கேட்டு நகரினர் அனைவரும் ஓட்டமெடுப்பர். புதர்களுக்குள் மறைந்து கொள்வர், பாறைகள் மீது ஏறிக்கொள்வர். நகர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடிவிடுவர். அவற்றில் குடியிருக்க எவருமே இரார். பாழ்பட்டவளாகிய நீ ஏன் கருஞ்சிவப்பு ஆடை உடுத்துகின்றாய்? பொன் அணிகலன்களால் அலங்கரிக்கின்றாய். நீ உன்னை அழகுபடுத்துவது வீண். உன் காதலர் உன்னை அவமதிக்கின்றனர், உன் உயிரை பறிக்க தேடுகின்றனர். பேறுகால பெண் எழுப்பும் குரல் போன்றும், தன் முதற் பிள்ளையை பெற்றெடுப்பவளின் வேதனை குரல் போன்றும் குரல் ஒன்று கேட்டேன். அது மூச்சு திணறி கைகளை விரித்து, எனக்கு ஐயோ கேடு, கொலைஞர் முன்னால் நான் உணர்வற்று கிடக்கிறேன் என்று அலறும் மகள் சீயோனின் குரலாகும். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 31. 11ஆம் ஆண்டில் 3ஆம் மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மன்னன் பார்வோனுக்கும் அவனுடைய மக்கள் திரளுக்கும் சொல்: மேன்மையில் உனக்கு நிகர் யார்? இதோ லெபனோனின் கேதுரு மரமாகிய அசீரியாவை பார். அழகிய கிளைகளுடன், அடர்ந்த நிழலுடன், மிகுந்த உயரத்துடன் அது இலங்கிற்று. அதன் உச்சி மேகங்களை ஊடுருவிற்று. தண்ணீர் அதனை தழைக்கச் செய்தது. ஆழ் ஊற்றுகள் அதனை உயர்ந்து வளரச் செய்தன. அவை தம் அருவிகளாக அதனை சுற்றி ஓடி, கால்வாய்களாக காட்டின் எல்லா மரங்களுக்கும் நீர் பாய்ச்சின. காட்டின் எல்லா மரங்களையும் விட அது ஓங்கி வளர்ந்தது. அதன் தளிர்கள் பெருகின. நீர்வளத்தால் கிளைகள் நீண்டன, கொப்புகள் மிகுந்தன. வானத்து பறவைகள் எல்லாம் அதன் கிளைகளில் கூடுகள் கட்டின. காட்டு விலங்குகள் எல்லாம் கன்றுகள் ஈன்றன. அதன் நிழலில் பெரிய நாடுகள் எல்லாம் வாழ்வு கண்டன. மிகுந்த நீரினுள் அதன் வேர்கள் சென்றதால் கிளைகள் தழைத்து அது அழகு தோற்றமிக்கதாயிருந்தது. கடவுளின் சோலையிலிருந்த கேதுரு மரங்களுக்கு அதற்கு சமமான கிளைகள் இல்லை. அர்மோன் மரங்களுக்கு அதற்கு இணையான கொப்புகள் இல்லை. கடவுளின் சோலையிலிருந்த எந்த மரமும் அதை போன்று அழகுடன் இருந்ததில்லை. அடர்ந்த கிளைகளால் நான் அதனை அழகுபடுத்தினேன். கடவுளின் சோலையாகிய ஏதேன் தோட்டத்தின் மரங்கள் எல்லாம் அதன் மேல் பொறாமை கொண்டன. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அது உயர்ந்து வளர்ந்து தன் உச்சியை மேகங்களுக்குள் நுழைத்து தன் உயரத்தை பற்றி தன் இதயத்தில் செருக்குற்றது. எனவே அதனை வேற்றினத்தாருள் வலிமைமிக்க ஒருவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் அதன் தீச்செயலுக்கு தக்கவாறு அதனை நடத்துவான். நானும் அவனை புறம்பாக்குவேன். மக்களினங்களில் மிக கொடியோரான அந்நியர் அதனை வெட்டி வீழ்த்தி விடுவர். மலைகளிலும் அனைத்து பள்ளத்தாக்குகளிலும் அதன் கிளைகள் விழுந்து கிடக்கும். அதன் கொம்புகள்
நாடெங்கிலும் உள்ள ஓடைகளில் முறிந்து கிடக்கும். மண்ணின் மக்கள் எல்லாம் அதன் நிழலை விட்டு பிரிந்து அதனை புறக்கணிப்பர். வீழ்ந்து கிடக்கும் அதன் மேல் வானத்து பறவைகள் எல்லாம் வந்து அடையும். அதன் கிளைகளுக்கிடையே காட்டு விலங்குகள் யாவும் உலவும். இதனால் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் எம்மரமும் மிகுந்த உயரத்திற்கு வளராது, தன் உச்சியை மேகங்களுக்கிடையில் நுழைக்காது. நீர்க்காலை அடுத்த எம்மரமும் அவற்றை எட்டும் அளவுக்கு உயராது. ஏனெனில் அவையெல்லாம் பாதாள படுகுழிக்கு செல்லும் மானிடருடன் அழிவுக்கு குறிக்கப்பட்டுள்ளன. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அந்த மரம் பாதாளத்திற்கு இறங்குகையில் ஆழ்நிலைகள் இழவின் அடையாளமாக அதனை மூடச் செய்வேன். அதன் ஆறுகளை நிறுத்தி நீர்த்திரளுக்கு அணை போடுவேன். அதனை முன்னிட்டு லெபனோனை இருளால் மூடுவேன். காட்டு மரங்கள் எல்லாம் பட்டுப்போகும். கீழே படுகுழிக்குள் செல்வோருடன் நான் அதனை பாதாளத்தினுள் தள்ளும்போது நாடுகள் நடுங்கும். நீர் நடுவே வளரும் ஏதேனின் அனைத்து மரங்களும், லெபனோனின் மேலானவையும் சிறந்தவையுமான மரங்களும் கீழுலகில் ஆறுதல் பெறும். அதன் நிழலில் வாழ்ந்த கூட்டு நாடுகள் அதனோடு சேர்ந்து வாளால் மடிந்தவர்களுடன் பாதாளத்தில் போய்ச் சேரும். மேன்மையிலும் பெருமையிலும் ஏதேனின் எந்த மரம் உனக்கு ஒப்பாகும்? ஆயினும் ஏதேனின் மரங்களுடன் சேர்ந்து நீயும் கீழுலகுக்கு தள்ளப்படுவாய். விருத்த சேதனம் இல்லார் நடுவே வாளால் மடிந்தாரோடு நீயும் கிடப்பாய். பார்வோனுக்கும் அவனது மக்கள் திரளுக்கும் நடக்கவிருப்பது இதுவே என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 32. 12ஆம் ஆண்டில் மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மன்னன் பார்வோனை குறித்து இரங்கற்பா ஒன்று பாடி அவனிடம் சொல். நாடுகளிடையே உன்னை ஒரு சிங்கம் என எண்ணுகின்றாய். ஆனால் நீ நீர்வாழ் பெருவிலங்கு போல் இருக்கின்றாய். ஆற்றினை சேராக்குகின்றாய். கால்களினால் நீரினை கலக்குகின்றாய். ஆறுகளை குழப்புகின்றாய். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: மாபெரும் மக்கள் கூட்டத்தை கொண்டு நான் என் வலையை உன் மீது வீசுவேன். அவர்கள் என் வலையில் உன்னை இழுத்து வருவர். உன்னை தரையில் வெட்ட வெளியில் எறிந்து விடுவேன். வானத்து பறவைகள் அனைத்தும் உன்மேல் வந்து அடையும். மண்ணுலகின் விலங்குகள் அனைத்தும் உன்னை அடித்து விழுங்கும். உன் சதையை மலைகளின் மேல் வீசி எறிந்து பள்ளத்தாக்குகளை உன் அழுகிய பிணத்தால் நிரப்புவேன். வழிந்தோடும் உன் இரத்தத்தால் மலைகள் வரை நிலத்தை நனைப்பேன். நீரோடைகள் உன்னால் நிரம்பியிருக்கும். நான் உன்னை இல்லாமல் ஆக்கும்போது வானங்களை நான் மூடுவேன். அவற்றின் விண்மீன்களை இருளச் செய்வேன். கதிரவனை மேகத்தால் மறைத்திடுவேன். நிலாவும் அதன் ஒளியை கொடாது. வானத்தின் ஒளி விளக்குகள் எல்லாம் உனக்கு இருண்டு போகச் செய்து உன் நாட்டின் மீது இருள் கவியச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீ அறியாத அந்நிய நாட்டினரிடையே நான் உனக்கு அழிவை கொண்டு வருகையில் பல மக்களினங்களின் இதயங்களை கலக்கமுறச் செய்வேன். பல்வேறு மக்களினங்களை உன்னை குறித்து திகிலடையச் செய்வேன். நான் என் வாளை அவர்களின் மன்னர்கள் முன் வீசுகையில் உன்னை குறித்து அவர்கள் நடுக்கமுறுவர். நீ வீழ்ச்சியுறும் நாளில் அவர்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த உயிர் குறித்து நடுங்குவர். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோன் மன்னனின் வாள் உன்மீது பாயும். மக்களினங்களில் மிக கொடியவரான வலியோரின் வாள்களினால் உன் படைத்திரளை வீழ்ச்சியுறச் செய்வேன். அவர்கள் எகிப்தின் பெருமையை குலைத்து அதன் மக்கள் திரளை அழிப்பர். நீர்நிலைகளின் ஓரத்தில் உள்ள அதன் கால்நடைகளை எல்லாம் நான் அழித்து விடுவேன். மனித காலடியோ குளம்போ அவற்றை இனி குழப்பாது. அப்போது நான் நீர்நிலைகளை தெளியச் செய்து அவற்றின் ஆறுகளை எண்ணெய் போல் ஓடச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.
எகிப்திய நாட்டை நான் பாழாக்குவேன். அதன் நிலத்தினின்று அதில் உள்ளது அனைத்தையும் பறித்திடுவேன். அதில் வாழ்வோரை எல்லாம் அழித்திடுவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். இது புலம்பி பாடப்படவிருக்கும் ஓர் இரங்கற்பா. நாடுகளின் புதல்வியர் இதனை பாடிடுவர். எகிப்தையும் அதன் அனைத்து மக்கள் திரளையும் குறித்து பாடிடுவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். 12ஆம் ஆண்டில் முதல் மாதத்தின் 15ஆம் நாளில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மக்கள் திரளை குறித்து நீ ஓலமிடு. அதனையும் பெருமை மிகு நாடுகளின் புதல்வியரையும் படுகுழிக்குள் செல்கிறவர்களோடு கீழுலகுக்கு அனுப்பிவை. அழகில் நீ யாரை விட மிகுந்தவள்? நீ கீழிறங்கி விருத்த சேதனம் எல்லாரோடு கிட. வாளால் கொல்லப்படுவோரோடு எகிப்தின் மக்கள் வீழ்வர். இதோ ஒரு வாள் அவர்களை கொல்ல உருவப்பட்டுள்ளது. போரில் வலிமை மிக்கோர் பாதாளத்தின் நடுவினின்று எகிப்தியரையும் துணையாளரையும் குறித்து, விருத்த சேதனமில்லார் வாளால் வெட்டுண்டவர்களுடன் கிடக்கின்றனரே என்பர். அதோ அசீரியா கிடக்கின்றாள். அவளுடன் அவளுடைய மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் கிடக்கின்றனர். அவர்கள் அனைவரும் வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தவர்களே. அவளை சுற்றி கல்லறைகள் கிடக்கின்றன. அவர்களின் கல்லறைகள் படுகுழியின் ஆழத்தில் அமைந்துள்ளன. அவளுடைய மக்கள் அவளின் கல்லறையை சுற்றி கிடக்கின்றனர். அவர்கள் அனைவருமே வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தவர்களே. வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். அதோ ஏலாம் கிடக்கின்றாள். அவளுடைய கல்லறையை சுற்றிலும் அவளுடைய மக்கள் கூட்டத்தார் கிடக்கின்றனர். அவர்கள் அனைவரும் வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தவர்கள். விருத்த சேதனம் இல்லாமல் கீழுலகுக்குள் சென்றவர்கள். வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். படுகுழிக்குள் செல்வோருடன் சேர்ந்து அவர்களும் தங்கள் மானக்கேட்டை சுமக்கின்றார்கள். வெட்டுண்டோர் நடுவே அவளுடைய படுக்கை அமைந்துள்ளது. அவளுடைய மக்கள் திரள் அவளின் கல்லறையை சுற்றி கிடக்கின்றன. அவர்கள் அனைவரும் விருத்த சேதனம் இல்லார், வாளால் வெட்டுண்டவர்கள். வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். அவர்கள் படுகுழிக்கு செல்வோருடன் சேர்ந்து தங்கள் மானக்கேட்டை சுமந்து வெட்டுண்டவர்களின் நடுவிலே கிடக்கின்றார்கள். அதோ மெசேக்கும் தூபாலும் கிடக்கின்றனர். அவர்களின் மக்கள் கூட்டத்தார் அவர்களின் கல்லறைகளை சுற்றி கிடக்கின்றனர். அவர்கள் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், வாளால் வெட்டுண்டவர்கள். வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். தாங்கள் போர்க்கருவிகளுடன் பாதாளத்தில் இறங்கி தங்கள் வாள்களை தங்கள் தலைகளுக்கு அடியிலும் தங்கள் கேடயங்களை தங்கள் எலும்புகள் மேலும் வைத்துக்கொண்டு இறந்து போன பழங்கால வீரருடன் அவர்கள் கிடக்கவில்லை. ஏனெனில் அந்த வீரரை குறித்த அச்சம் வாழ்வோரின் நாட்டில் பரவியிருந்தது. எனவே நீங்கள் நொறுக்கப்பட்டு விருத்த சேதனமில்லார் நடுவில் வாளால் வெட்டுண்டவர்களோடு கிடப்பீர்கள். அதோ ஏதோமும் அவளுடைய மன்னர்களும் முதன்மை தலைவர்களும் கிடக்கின்றார்கள். அவர்கள் எத்துணை வலிமையுடையவர்களாயிருந்தும் வாளால் வெட்டுண்டவர்களோடு விருத்த சேதனம் இல்லாது படுகுழிக்கு செல்வோருடன் கிடக்கின்றார்கள். அதோ வடநாட்டு தலைவர்கள் அனைவரும் எல்லா சீதோனியரும் கிடக்கின்றார்கள். அவர்கள் வலிமையால் எவ்வளவோ அச்சம் விளைவித்தவர்களாயிருந்தும் மானக்கேட்டுக்கு உள்ளாகி வெட்டுண்டவர்களோடு கீழே சென்றுள்ளார்கள். விருத்த சேதனமின்றி வாளால் வெட்டுண்டவர்களோடு அவர்கள் கிடக்கின்றார்கள். படுகுழிக்கு செல்வாரோடு தங்கள் மானக்கேட்டை சுமக்கின்றார்கள். பார்வோனும் அவனுடைய படைத்திரளும் அவர்களை பார்த்து வாளால் வெட்டுண்ட தம் மக்கள் கூட்டம் அனைத்துக்காகவும் தம்மை தேற்றிக் கொள்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். வாழ்வோரின் நாட்டில் அவன் அச்சத்தை பரவச் செய்ததால் பார்வோனும் அவனுடைய மக்கள் கூட்டத்தார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாது வாளால் வெட்டுண்டவர்களுடன் கிடப்பர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எளிதில் சினங்கொள்பவர் மதிக்கேடானதை செய்வார். விவேகமுள்ளவரோ பொறுமையோடு இருப்பார். பேதையர் அறியாமையுடையோர். விவேகமுள்ளவர்கள் சூடும் மணிமுடி அறிவாகும். தீயவர் நல்லார் முன் பணிவர்.
பொல்லார் சான்றோரின் வாயிற்படியில் காத்து நிற்பர். ஓர் ஏழையை அடுத்திருப்போர் அவரை அருவருப்பானவர் என கருதுவர். செல்வருக்கோ நண்பர் பலர் இருப்பர். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய செருக்கு, உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமைகள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய பேராசைகள், பெருந்தீனி, கோபம், காமம், சோம்பேறித்தனம் ஆகிய இந்த உயர்ந்த முதலைகள், இந்த அரக்க விலங்குகள், இந்த உயர்ந்த கேதுருவான மரங்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் உடைச்சி போடுங்க அப்பா. அம்மா, எங்களையும் உங்களை போல தாழ்ச்சி நிறைந்த உங்களுடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றியறலும் அம்மா. உள்ளத்தில் ஆண்டவர் இயேசுவை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு இருக்கக்கூடாது. எங்களை முழுசாக ஆட்கொள்ளுங்க அம்மா. உள்ளே இருக்கக்கூடிய எல்லா அந்த மிருகங்களையும் வெளியே விரட்டி விடுங்கம்மா. எங்களை சுத்தப்படுத்துங்கம்மா. எங்களுடைய உடல், ஆன்மா, ஆவியை முற்றிலுமாய் ஆட்கொள்ளுங்கம்மா. பொசஸ் தைசெல்ஃப். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். வந்துள்ள இன்றைய தினத்திற்கான விளக்குவரை ரொம்ப சுருக்கமானது தான். ஆண்டவருடைய விருப்பம்லாம் பாருங்களேன். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அருவருப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமுனின்று அலைந்திரிய மாட்டாய். அவருடைய ஆசையெல்லாம் பாருங்களேன். நம்ம இதில் எப்போ நம்ம திரும்பி வருவோம்னு வெயிட் பண்ணிட்டுருக்கார். சும்மா இல்லை, நம்மளோட அந்த அருவருப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் அகற்றி விட்டுட்டு திரும்பி வரணும்னு எதிர்பார்க்குறார் அன்பர்களே. 4ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவருக்காக விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள், உங்கள் இதயத்தின் நுனித்தோலை அகற்றி விடுங்கள். அதாவது உடம்பில் செய்கிற விருத்த சேதனம் அல்ல. இதுதான் ரோமர் 2ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களையும் புனித பவுல் தெளிவாக கூறுகிறார். ஒரு யூதன் என்பவன் இதயத்தில் யூதனாக இருக்கணும். He must be a Jew in the heart. சர்க்கம்சிஷன், விருத்த சேதனம் என்பது இதயம் சார்ந்தது என்றார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அன்பர்களே. அவர் 14ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள். எரேமியா 4:14 வசனம். எருசலேமே, நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், நம்மளும் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னா அவர் என்ன சொல்ல பாருங்க. உன் இதயத்திலிருந்து தீயதை கழுவி விடு. இன்னும் எத்தனை காலத்திற்கு தீய சிந்தனைகள் உன்னில் குடிக்கொண்டு இருக்கும். அப்பா அன்பர்களே, இந்த வசனம்லாம் அந்த பாருங்களேன். எரேமியா புத்தகத்தை எடுத்து நம்ம உண்மையாலுமே பாவ மன்னிப்புக்காக இந்த முழு புத்தகத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் அன்பர்களே. இதை மட்டுமே எடுத்துகிட்டு போய் நற்கனி சிற்றாலயத்தில் உட்காந்து ஆண்டவர் முன்னாடி ஒவ்வொரு வசனமாக எடுத்து சும்மா சொல்லுவோமே. எமோஷன்ஸ் வரலனாலும் பரவாயில்ல. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தில் நினச்ச ஆண்டவர் இன்னும் எவ்வளோ நாள் தான். இதான் புரிஞ்ச அகஸ்தினார் அழகாக சொல்லுவார். ஹவு லாங். அவருடைய கன்ஃபெஷன்ஸ் நம்ம எல்லோரும் படிக்கணும் அன்பர்களே. அந்த புத்தகம் புனித அகஸ்தினாருடைய கன்ஃபெஷன்ஸ். அது இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் இருக்கான்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். அவருடைய வாக்குமூலங்கள், அவருடைய பாவ அறிக்கைகள். அவர் சொல்கிறார், ஆண்டவரே எவ்வளோ நாள். அவர் அழகாக டிஃபைன் பண்ணுவார். அவர் பாவத்தில் அடிமையாக இருக்கிறார், இச்சைக்குரிய பாவத்தில். அதுலேருந்து அவரால் வெளியே வர முடியல. அவர் அழகாக அதை விரும்பிப்பார். எல்லாமே நான் வரணும்னு ஆசைப்பட்றேன், ஆனாலும் என்னை ஏதோ பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நாள் ஆண்டவரே, என்னை எப்போ விடுவிப்பீங்க? அவர் சொல்கிறார், உன் இதயத்திலிருந்து தீயதை கழுவி விடு, அப்பொழுது நீ விடுதலை பெறுவாய். மகன் விடுதலை படுத்தினால் நம் விடுதலை பெறுவோம். If the Son makes us free, we will indeed become free. அதே போல் தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், எவ்வளோ நாள் ஆண்டவரே, எப்போ உங்கள் முகத்தை எங்கள் மேலே திருப்பீங்க? நம்ம கேட்கலாம் ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தை விருத்த சேதனம் செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதில் இருக்கக்கூடிய கேதுரு மரங்களை அழிக்க சொல்லி கேட்கலாம் அன்பந்தவர்களே. கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் அன்பந்தவர்களே. கன்ஃபார்மாக நகரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அதை எடுப்பார். ஃபஸ்ட்டு வாயிலேருந்து கேட்போம், அப்புறம் மனசுலேருந்து வரும், அப்புறம் ஆண்டவர் நகர்வார். லெட்ஸ் ட்ரை சம்திங். எதையாச்சும் நம்ம முடிஞ்சு நம்ம அவர்கிட்ட நெருங்க முயற்சிப்போம். அவர் நம்மிடம் நெருங்கி வருவார். 18ஆம் வசனம் பாருங்கள். உன் நடத்தையையும் உன் செயல்களும் இவற்றை உன்மேல் வரவித்தனர்.
உனக்கு வந்த இக்கேடு எத்தனை கசப்பாயுள்ளது, அது உன் இதயத்திலேயே நொறுக்கி விட்டது. அன்பர்களே, எப்படி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன். நம்மளுடைய நடத்தையினால தான் இது வந்துச்சு, அது எவ்வளோ இப்போ கசப்பாக இருக்குது, இதயத்தை நொறுக்குது. கேட்போம், ஆண்டவரே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், எங்களை மன்னிங்க, இப்போ எங்களை விடுதலை பண்ணுங்கள். இனி நாங்கள் இந்த முட்டாள்தனத்துக்கு போகாமல் இருக்க எங்களுக்கு உங்களோட அருள் தாங்க. போக வேண்டாம்னு நினைக்கிறோம், முடியல, பழகிட்டோம். எங்களை இந்த 7 தலையான பாவங்கள்லேருந்து விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ முதல்ல ஒத்துக்கணும். ஆண்டவர் அதான் நேற்று சொல்லார், உன் பாவங்களை ஒப்புக்கொள்ன்றாரு, ஏற்றுக்கொள், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்றார். ஸோ ஒத்துக்குவோம் அன்பர்களே, உண்மைதான் ஆண்டவரே, என்னுடைய தீச்செயல்கள்னால தான் அதெல்லாம் வந்துச்சு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது ரொம்ப இப்போ எனக்கு கசப்பாக இருக்குது, நொறுங்கி இருக்குது என் உள்ளம், என்னை காப்பாற்றுங்க. சரி, எசேக்கியேலில் பாருங்கள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அது உயர்ந்து வளர்ந்து தன் உச்சி மேகங்களுக்குள் நுழைந்தது, தன் உயரத்தை பற்றி தன் இதயத்தில் செருக்குற்றது. பாருங்களேன், சாத்தான் இங்கே பார்வோன் மன்னன் பற்றி கூறப்படுகிறது, பட் அது சாத்தானே இருக்குது. உன் உச்சி போய் மேகத்தை தொடுதுன்னு சொல்லி உன்னோட இதயத்தில் செருக்குற்றாய். 18ஆம் வசனம் பாருங்கள், மேன்மையிலும் பெருமையிலும் ஏதேனில் எந்த மரம் உனக்கு ஒப்பாகும், ஆயினும் ஏதேன் மரங்களுடன் சேர்ந்து நீயும் கீழுலகுக்கு தள்ளப்படுவாய். இதுதான் அன்பர்களே திருவெளிப்பாடில் பார்க்குறோம். மிக்கேல் அதிதூதர் சாத்தானின் தலையை நசுக்கி வெளியே தள்ளுகிறார். ஸோ நீ மேன்மையிலையும் பெருமையிலையும் உயர்ந்திருந்தல்ல, இப்போ நீ பாதாளத்துக்கு தள்ளப்படுவாய். ஆண்டவர் உனக்கு இவ்வளோ கொடுத்தார்ல. அன்பதான் நம்மளும் இந்த தப்பை தான் செஞ்சிட்ருக்கோம். நமக்குள்ளே அவன் இந்த பேட்டர்னை தான் உண்டாக்க ட்ரை பண்ணுறான். நம்மளையும் இதே போல் பாவத்தில் விளை வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அன்பர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட போய் தஞ்சம் முகத்துட்டோன்னா, ஆண்டவர் என்னால் முடியல என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தஞ்சம் முகிட்டோன்னா தப்பிச்சிடலாம். அன்பர்களே, அவனுடைய அந்த நெருப்பு அம்புகள்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். தாழ்ச்சி ஒன்று பிடிச்சிக்கிட்டா போதும். அம்மா கிட்ட அதை கேட்போம், மாதா கிட்ட தாழ்ச்சியை தாங்கம்மான்னு சொல்லி. நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம் அன்பர்களே. ஆமேன்.